நவநீத கிருஷ்ணனின் நல்லாசிரியருடன் VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். இருதாலய மருதப்ப தேவரையும் அவருக்கு பின்பு அரியணை ஏறிய ராணி மீனாட்சி சுந்தர நாச்சியாரையும் ஜமீன் சுப்பையா தேவர் கடவுளாக கருதினார். அவர்களை கடவுளாக கருதி சிற்றாற்றின் கரையில் இருதாலய ஈஸ்வரர் என்ற பெயரில் ஒரு சிவாலயத்தை அமைத்தார். அந்த ஆலயத்தில் சிவனுக்கு இருதாலய மருதப்பர் என்றும், அங்கு உள்ள அம்மன் சன்னதிக்கு ராணி மீனாட்சி சுந்தர நாச்சியாரின் சிலையையும் அங்கு நிறுவி அவர்களை கடவுளாக வணங்கினார். அந்த இரு சன்னதிகளுக்கும் இடையே சுப்பையா தேவரின் சிலை இன்றும் காணப்படுகின்றது. அந்த சிறிய கோவிலில் நவகன்னிகை, நந்தியம்பெருமாள் போன்ற தெய்வங்களும் அங்கு காணப்படுகின்றது. ஊத்துமலை ஜமீனுக்கும் சங்கரன் கோவிலுக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்பதை பார்ப்பதற்கு முன்பு சங்கரன் கோயிலுடைய தல வரலாறை நாம் காணலாம். சங்கரன் கோயிலுடைய வரலாற்றில் ஒரு பெயர் கோலை நகர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. சங்கரன் கோயில் ஐம்பூத தலங்களில் ஒன்றான மண் தலமாக அமைந்துள்ளது. சங்கரநாராயணர் கோவிலானது 124 அடி கொண்ட ஒரு ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. அங்கு 3 சன்னதிகள் உள்ளது. முதல் சன்னதியானது சங்கர லிங்கனாரை கொண்டுள்ளது. இரண்டாவது சன்னதி சங்கர நாராயணர். மூன்றாவது சன்னதி உடன் உரை நாயகியான கோமதி அம்மனை கொண்டுள்ளது. கோமதியம்மன் ஆவுடையம்மாள் என்று அழைக்கப்படுகின்றாள். என்றால் பசு. உலக ஜீவராசிகளை பசுக்கள் என்று சொல்வார்கள். அந்த ஜீவன்களையெல்லாம் அரவணைத்து காக்கும் அன்னை அவர். இந்த அம்மனை கொண்டாடும் ஆடி தபசு திருநாளில் கோமதியம்மனின் தாய் வீடு சீதனத்தை கொண்டு வரும் பாக்கியத்தை ஊத்துமலை ஜமீன் குடும்பத்தார் பெற்றுள்ளனர். இதற்காக ராஜ அலங்காரத்துடன் வீர எலும்புது நவநீத கிருஷ்ணன் கோவிலிலிருந்து அவர்கள் கிளம்புவார்கள். நவநீத கிருஷ்ணன் யார்? கோமதியம்மனின் தமையன் தானே. அதனால் அவருடைய அண்ணன் வீட்டிலிருந்து அவருக்கு அங்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு வருவதை ஊத்துமலை ஜமீன்தார்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த ஆடி தபசு திருவிழா எப்படி உருவானது என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் சங்கரன் கோவில் புதர்கள் மண்டி இருந்தது, காடுகளாக இருந்தது. அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் மண்ணை தோண்டிய போது புற்று ஒன்றில் மண்வெட்டி பட்டு இரத்தம் பீரிட்டது. அப்போதைய தென்பாண்டி சீமையின் அரசன் உக்கரபாண்டியன் தன் ஆட்சிக்கு எல்லையில் இருந்த புன்னைவன காட்டிலிருந்து இரகசிய சுரங்க பாதையை அமைத்து அதன் வழியாக மதுரைக்கு சென்று சிவனை வணங்கி வந்தார். ஒரு நாள் அவரது கனவில் வந்து சிவன் தோன்றி, நீ என்னை மதுரையில் தேடி வந்து வழிபட வேண்டாம், உன்னுடைய புன்னைவன காட்டில் உள்ள புற்றை அகற்றிவிட்டு அங்கே ஒரு ஆலயத்தை அமைத்து எனக்கு ஒரு கோவிலை கட்டி வணங்கு என்று அறிவுறுத்தினார். மறுநாள் அவருடைய காவலன் அரசரிடம் புற்றிலிருந்து இரத்தம் பீரிட்டு வரும் சம்பவத்தை கூறினான். அவர் தன் கனவில் ஏற்பட்ட சம்பவமும் இப்போது நிகழ்ந்த சம்பவமும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது என்று கருதி அந்த இடத்திற்கு வந்து அந்த புற்றில் உள்ள பாம்பை நோக்கினார். அந்த இடத்துல அந்த பாம்பு அவருக்கு எப்படி தோன்றியது, அது மட்டும் இல்லாமல் சிவனும் விஷ்ணுவும் ஒரே கோயிலுடைய சன்னதிகளை எப்படி அமைஞ்சாங்க, அதேமாதிரி நிறையா விஷயங்கள் காத்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்கணும். இது ஊத்துமலை ஜமீனின் வரலாறு. இது உங்கள் VKSFM. கேட்க துடிக்குது மனசுக்கு.